வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாலத்தீவின் பிரதி சபாநாயகர் மற்றும் அரசாங்கத்தின் 5 அமைச்சரவை அமைச்சர்கள் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடல். அரசாங்கத்தின் மீது ஆதாரமற்ற மற்றும் தவறான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சியினர் விடுபட வேண்டிய அவசியத்தை பிரதியமைச்சர் சுனில் வட்டகல வலியுறுத்தல். நாமல் ராஜபக்ச இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக புலனாய்வு அறிக்கைகள் கூறுகின்றன என்று முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவிப்பு. இனிய பாரதியின் நெருக்கமான சகாவும் வெலிகந்தை தீவுச்சேனையை சேர்ந்தவருமான பாலகிருஷ்ணன் சபாபதி குற்றவியல் விசாரணை பிரிவால் கைது. இனி விரிவான செய்திகள். மாலத்தீவின் பிரதி சபாநாயகர் மற்றும் அரசாங்கத்தின் 5 அமைச்சரவை அமைச்சர்கள் செவ்வாய்க்கிழமை குறும்பா மால்டீவ்ஸ் விடுதியில் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடலில் உள்ளனர். அதன்படி மாலத்தீவு பிரதி சபாநாயகர் அஹ்மத் நசீம், வெளியுறவு அமைச்சர் கலாநிதி அப்துல்லா கலீல், பொருளாதார அபிவிருத்தி மற்றும் வர்த்தக அமைச்சர் முகமது சயீத், பாதுகாப்பு அமைச்சர் முகமது ஹசான் மஹ்மூன், நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சர் மூசா சமீர், உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் அலி இஹுசான் ஆகியோர் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடினர். மாலத்தீவுக்கு அரசு விஜயம் மேற்கொண்டதற்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்த அவர்கள், இரு நாடுகளுக்கும் இடையே ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டதன் 60வது ஆண்டு நிறைவை குறிக்கும் இந்த பயணம் எதிர்காலத்தில் ஆழமான ஒத்துழைப்பை, பரந்த புரிதல் மற்றும் சிறந்த நட்புக்கான அடித்தளமாக அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர். வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க மோல்டோவா நாட்டில் $5 பில்லியன் முதலீடு செய்துள்ளதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி நீதவான் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டு கவலை தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் கருத்து வெளியிட்டுள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதியமைச்சர் சுனில் வட்டகல, அரசாங்கத்தின் மீது ஆதாரமற்ற மற்றும் தவறான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சியினர் விடுபட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட அவதூறு வழக்கின் பின்னணியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேலும் கூறுகையில், 2023 அக்டோபர் மாதத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி அந்த நேரத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுர்குமார திசாநாயக்கவுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். குறிப்பாக மக்கள் விடுதலை முன்னணியின் வங்கிக் கணக்குகளில் வெளிநாடுகளில் இருந்து பெரும் அளவிலான $1 பில்லியன் நிதி வரவு பெற்றுள்ளதாகவும் அதில் $5 பில்லியன் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க மோல்டோவாவில் முதலீடு செய்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்று கூறி ஜனாதிபதி திசாநாயக்க கடந்த 2023 அக்டோபர் 13ஆம் தேதியன்று திஸ்ஸ குட்டியாராச்சிக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார். வழக்கு விசாரணையின் போது திஸ்ஸ குட்டியாராச்சி தான் தவறாக தகவல் வெளியிட்டதை ஒப்புக்கொண்டு நீதவான் முன்னிலையில் வருத்தம் தெரிவித்தார். மேலும் பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்திற்கு எதிராகவும் அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அரசியல் ஆதாயம் நோக்கி அரசாங்கத்தின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை எதிர்க்கட்சியினர் தவிர்க்க வேண்டும். உண்மையில் வெளிவரும் வரை அனைத்து பிரச்சனைகளுக்கும் சட்டத்தின் வழியே தீர்வு நாடுவோம் என்றும் அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார். நாட்டில் கல்வி சீர்திருத்தங்களை பற்றிய பரவலான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன. தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை அறிக்கையில் கல்வித்துறையில் முக்கியமான மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அந்த நம்பிக்கையிலேயே மக்கள் வாக்களித்திருந்தனர். எனவே இது அரசியல் விடயமல்ல, அரசாங்கத்தின் பொறுப்பு என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கூறினார். செவ்வாய்க்கிழமை கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர், அரசாங்கம் ஜனவரியிலிருந்து 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை பாடத்திட்டங்களில் மாற்றங்களை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆனால் அதேவேளை அரசாங்கத்தில் உள்ள சிலர் வேறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் கூறியதை மறுக்கும் வகையில் கருத்துக்கள் எழுகின்றது. இது மக்களிடையே குழப்பத்தையும் சந்தேகத்தையும் உருவாக்குகிறது. நாம் கல்வி சீர்திருத்தங்களை ஆதரிக்கின்றோம், ஆனால் பாடத்திட்ட மாற்றங்கள் மட்டும் போதாது. ஆசிரியர்களுக்கான பயிற்சி, பாடசாலை அமைப்புகளின் மேம்பாடு ஆகியவை அனைத்தும் சேர்ந்து ஒரு முழுமையான சீர்திருத்தமாக அமைய வேண்டும். பாடசாலை கல்வி மட்டுமே மாறினால் ஒருங்கிணைந்த வளர்ச்சி சாத்தியமில்லை. இத்தகைய மாற்றங்கள் பாராளுமன்றத்தில் சட்டத்திட்டங்களின் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எனினும் அடுத்த 5 மாதங்களில் அரசு என்ன நடவடிக்கைகளை எடுக்க இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெளிவில்லை. இந்த நடவடிக்கைகள் பாராளுமன்ற தெரிவுக்குழு வழியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக உள்ளோம். இத்தகைய மாற்றங்கள் பாராளுமன்றத்தில் சட்டத்திட்டங்களின் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எனினும் அடுத்த 5 மாதங்களில் அரசு என்ன நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறது என்பது எங்களுக்கு தெளிவில்லை. இந்த நடவடிக்கைகள் பாராளுமன்ற தெரிவுக்குழு வழியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக உள்ளோம். எனவே அரசு இந்த விவகாரத்தில் தெளிவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்வது அவசியம் என்று கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாக
புலனாய்வு அறிக்கைகள் கூறுகின்றன என்று முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியவர் நாமல் ராஜபக்ச அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்பது தற்போது கிராமங்களிலே பேசப்படும் முக்கியமான விஷயமாக உள்ளது. இந்த கருத்தை பல புலனாய்வு அறிக்கைகளும் உறுதிப்படுத்தியுள்ளன என்று குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து கூறுகையில், அரசாங்கம் மேற்கொள்ளும் இந்த விசாரணைகளையும் எதிர்கொள்ள நாங்கள் தயார். ஆனால் இன்றைய அரசாங்கம் பொதுமக்களை தவறான தகவல்களால் வழிநடத்தி அவர்களின் நம்பிக்கையினை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்துள்ளது. இப்போது மக்களுக்கு உண்மை நன்றாக புரிந்துள்ளது. அவர்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள். அதனால் அரசாங்கம் பயந்த நிலையில் உள்ளது. நாமல் ராஜபக்ச ஆட்சிக்கு வருவதை தடுக்கவே அவர் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. ஆனால் அவர்தான் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்பதனை அரசாங்கத்திற்கே தெரிந்துவிட்டது. பல வெளிநாட்டு தூதரகங்களுடன் பேசிய போது கூட அங்குள்ள ராஜதந்திரிகள் இதையே கூறியுள்ளனர். நாங்கள் சந்தித்த பல தூதரக பிரதிநிதிகள் நாமல் ராஜபக்ச தான் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி என்று உறுதியாக தெரிவித்தனர் என்று ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கூறினார். முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த ஒலுகெதென்னே கடந்த தினம் குற்றப்புலனாய்வு துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை 2010ஆம் ஆண்டு இடம்பெற்று ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாகும். இலங்கை கடற்பரப்பை பாதுகாக்கும் பொறுப்பில் இருக்கும் கடற்படை அதிகாரிகள் ஏன் சாதாரண பொதுமக்களை கடத்தும் செயல்களில் ஈடுபட வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் தற்போது நியூசிலாந்தில் வசிக்கும் இலங்கையின் முன்னாள் கடற்படை அதிகாரி ஒருவர் முன்னணி பத்திரிகையாளர் பிரகீத் எக்னலிகொடவின் கொலை தொடர்பாக இடம்பெற்றிருந்த இடத்தை தன்னால் காட்ட முடியும் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் அதற்கு முன்னர் தனது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக நிஷாந்த ஒலுகெதென்னே கடற்படை தளபதியாக இருந்த காலத்திலேயே பிரகீத் எக்னலிகொடவின் படுகொலை இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இனிய பாரதியின் நெருக்கமான சகாவும் வெலிகந்த தீவுச்சேனையை சேர்ந்தவருமான பாலகிருஷ்ணன் சபாபதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணியளவில் மட்டக்களப்பு கிரானில் அவரது இல்லத்தில் வைத்து குற்றவியல் விசாரணை பிரிவை சேர்ந்த அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பாளருமான இனிய பாரதி எனப்படும் கே புஷ்பகுமார் மற்றும் அவரது நெருங்கிய சுசீந்திரன் தவசீலன் ஆகியோர் திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் ஏற்கனவே கடந்த 6ஆம் தேதி திருக்கோவில் மற்றும் சந்திவெளி பகுதிகளில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த வழக்கில் இனிய பாரதியிடம் நடைபெற்ற விசாரணையின் போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் வெலிகந்த தீவுச்சேனையை வதைமுகாமாக பயன்படுத்தி வந்ததாக கூறப்படும் சபாபதியின் இருப்பிடம் கண்டறியப்பட்டு கிரான் பைரவர் கோவில் வீதியில் அமைந்துள்ள அவரது வீட்டை சிஐடி அதிகாரிகள் முற்றுகையிட்டு கைது செய்தனர். அவரை தற்போது கொழும்புக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனிடையே இனிய பாரதியின் முன்னாள் சாரதியாக இருந்த செந்தூரன், அவரது நெருக்கமானவர் சுசீந்திரன் தவசீலன், திருக்கோவில் விநாயகபுரத்தை சேர்ந்த விக்னேஸ்வரன் மற்றும் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட சபாபதி உட்பட இனிய பாரதியின் 4 முக்கிய நெருங்கியவர்களை சிஐடி தொடர்ந்து கைது செய்திருப்பது இனிய பாரதி மற்றும் பிள்ளையானுடன் இணைந்திருப்பவர்களில் பெரும் பயம் மற்றும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.